எல்லா புகழும் சாயப்பாவுக்கே. சாய்ராம். நீங்கள் என்னைக்காச்சும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அது பார்த்தா என்னென்னா, நம்மளுக்கு வாங்கி கொடுப்போம் நம்ம, அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். இப்போ கணவன் மனைவி ஆகட்டும், மனைவி இப்போ தான் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க தன்னோட அன்பை முழுதும் கணவனுக்காகவும் தன்னோட குழந்தைங்களுக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் தான் செலுத்துகிறாங்க. ஆனால் இந்த கணவன்மார்கள்லாம் வீட்டை விட்டுட்டு வெளியில் போகிறாங்களா? ஆனால் அவங்க முழுமையான அன்பு அந்த மனைவிக்கிட்டேயும் குழந்தைங்கிட்டேயும் அதுக்கப்புறம் குடும்பத்துக்கிட்டேயும் செலுத்துகிறாங்களான்னு பார்த்தா ஒரு டவுட்டு தான். நான் கணவன்மார்களை குற்றம் சொல்கிறேன்னு நினைக்கவே வேணாம். சில மனைவிமார்களும் இந்த மாதிரி இருக்காங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்தால் என்ன? இப்போது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் தோணும். எனக்கெல்லாம் தோணிடுச்சு. இருக்கிற கொஞ்ச காலத்தில் நல்லா படியாக நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு தோணிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும்போது அப்படி தோணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பாக போயிடும். நம்ம என்ன செஞ்சாலும் அது தப்பாக தான் தோணும். நம்ம என்ன தான் புரட்சியான காலத்தில் வாழ்ந்தாலும், புரட்சிகரமாக பேசினாலும், ஊரோடு ஒத்து வாழணும் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. ஊருக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. மற்றவங்கள பாதிக்காத மாதிரி வாழணும். மற்றவங்க நம்மளை மற்றவங்களோட வாய்க்கு நாம் ஒரு சக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது நம்மளை பேசுகிற மாதிரி நம்மளோட வாழ்க்கை அமையக்கூடாது. நம்ம எல்லாத்துலேயும் ஒரு எளிமையும் ஒரு அமைதியும் இருந்துட்டோன்னா போதும். நார்மலாக இப்போ பார்த்திங்கன்னா, வாங்கி கொடுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, எங்கள் அப்பா கிட்ட எதையுமே கேட்கவே மாட்டாங்க. ஆனால் கல்யாண நாளுக்கு மட்டும் பூ வாங்கி தரலைன்னா சண்டை போடுன்னு போடுவாங்க. அவங்க அந்த நாளில் மட்டும் அந்த பூவை அவர்கிட்ட இருந்து தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு அப்படி தோன்றதில்லை. ஜென்ஸுக்கு அந்த மாதிரி தோன்றதில்லை. என்ன இந்த பூ தானே, ஏன் வாங்கி வச்சுக்கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க. வாங்கி வச்சுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. கணவன் வாங்கிட்டு மனைவிக்கிட்ட கொடுத்தாதான் அதில் ஒரு சந்தோஷமே இருக்குது. அதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். சலிக்காமல் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தரவங்கெல்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க குடும்பத்தையெல்லாம் போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நாமளும் எல்லாத்தையுமே ரசிக்க தான் கற்றுக்கலாமே. சரியா? நம்ம எல்லாருமே என்றைக்குமே நாம் நினச்ச மாதிரி கணவனோ மனைவியோ யாருக்கும் அமையறதில்ல. கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட்டாக தான் அமையுது. நம்ம அது எல்லாத்தையும் ஏற்றுக்க பழகிக்கணும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு பழகிக்கணும். நம்மளுக்கு கல்யாணம் முடியாததுக்கு முன்னாடி எப்படி வேணுனாலும் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இப்படித்தான் வாழணும். அது ஏற்கனவே போட்ட முடிச்சு. அது நம்ம அழகை வச்சோ, படிப்பை வச்சோ, அந்தஸ்தை வச்சோ, ஜாதியை வச்சோ அது நிர்ணயம் பண்ணவே இல்லை. கடவுள் அமைத்து வைத்த மேடை அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் அப்படின்ற மாதிரி. அதனால் நம்ம ஒரு சின்ன பூ வாங்கி தர்றதில்ல. அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன தான் சந்தோஷமாக இருக்குமோ அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அதனால் 10 ரூபா ஆகுமா, 20 ரூபா ஆகுமா, 50 ரூபா கூட ஆகட்டும், வாங்கி கொடுக்குறதுல ஒன்றும் குறைஞ்சே போயிட மாட்டாங்க. அவங்களோட ஆத்மா சந்தோஷப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே விடிய கண்ணு முழிச்சு உட்கார சொன்னாலும் கூட உட்காருவாங்க. சரியா? ஆனால் எங்கள் அத்தை சொல்லுவாங்க ஒரு விஷயம். இந்த பல பேர் பார்த்திங்கன்னா முதல் தாரத்தை விட்டுட்டு 2ஆம் தாரத்தை நோக்கி ஓடுவாங்க. அது ஏதோ ஒரு விதத்தில் சலனப்பட்டுட்டு கடைசியில் வாழ்நாள் முழுக்க அதுக்கு ஒரு அடிமைத்தனமாக இருந்துருவாங்க. அவங்களே அதை நமக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி விட்டாலும் அந்த வாழ்க்கை அவங்கள விடாது. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இப்போது பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தர்றதும், வீட்டுக்காரருக்கு மனைவி அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு தர்றதும், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள். நம்ம குழந்தைக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது வாங்கி கொடுக்கறது, நம்ம குழந்தைங்களையும் பொண்டாட்டி எங்கேயாவது வெளியே அழைச்சிக்கிட்டு போகிறது, அவங்க மனசை சந்தோஷப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுனால ஒரு ஆண்மகன் ஒன்றும் கெட்டு போயிட மாட்டான், குறைஞ்சி போயிடாது. என்றைக்கு ஒரு பெண்களோட மனசெல்லாம் நிறைஞ்சிருக்குதோ
அப்போ தான் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ, காசு வேணா காசு கிடைக்கும், மரியாதை வேணா மரியாதை கிடைக்கும், பேர் வேணா பேர் கிடைக்கும். ஆனால் அவங்க மனசை துன்புறுத்திட்டு வெளியில் போய் நல்லா மட்டும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரெண்டாவது, இந்த விஷயம் யார் யாருக்கு பொருந்தும்னா, குடும்பத்துக்கு அப்படின்னு சில இதெல்லாம் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அது கட்டுப்பட்ட அந்த பெண்களுக்கு மட்டும்தான் இது நடக்குமே ஒழிய, அந்த கட்டுப்பாட்டை மீறின பெண்களுக்கு நிஜமாகவே நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நீ கட்டுப்பாடற்று ஒழுங்கற்று இருந்தீன்னா உன் குடும்பம் நிச்சயமாக வராது. உங்கள் வீட்டுக்காரர் சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டார், துளி கூட. சரிங்களா? அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எந்தாவது வாங்கிட்டு போகலாம், பிடிக்கலாம், தரலாம். ஏன்னா அவங்க நிறையலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட்டு பேக்கெட் நம்ம அம்மாவுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுங்க, மகன் வாங்கிட்டு வந்துட்டான்னு ஆனந்த தாண்டவத்தில் டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, தம்பி 3 பேர்த்த பார்க்க போனேன்னா அவங்க சின்ன குழந்தையாட்ட கேட்பாங்க, என்ன வாங்கிட்டு வந்தேன், என்ன வாங்கிட்டு வந்தேன்னு. எனக்கு இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் ஊரில் மாம்பழம் அதிகமாக கிடைக்கும். வாங்கிட்டு போனோம்னா என்னை திட்டுவார் எங்கள் அப்பா. அது இதுக்கு சம்மந்துட்டு இந்த ஊருக்கு வரைக்கும் வந்திருக்கா, இங்கே காசு போட்டால் மாம்பழம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி திட்டுவார். அந்த மாதிரியான கேரக்டர் அவர். என்ன இருந்தாலும் சரி, மகன் நோகுனா அப்படி இருக்கணும், நோகாமல் நோம்பி பண்ணணும் அப்படின்றதில் ஆணித்தரமாக உள்ளவர். அப்புறம் இந்த அண்ணன் தங்கச்சிக்குள்ளார, இந்த தங்கச்சி பொண்ணு வீட்டுக்குள்ளேயே கிடக்கும். இந்த அண்ணன் அங்கேயும் இங்கேயும் போகிறவர், ஏதோ 5 10 அந்த பிள்ளை குட்டிகளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். ஒரு காலத்தில் இது மாத்தட்டி சொல்லும், எங்கள் அண்ணங்க எனக்கு கொடுத்தா, எங்கள் அண்ணன் என்ன பார்த்தான், எங்கள் அண்ணன் என்ன அங்கே கூப்பிட்டு போனான், என் தம்பி இங்கே கூப்பிட்டு போனான்னு சொல்லும். அதனால் நீங்கள் என்றைக்குமே அண்ணன் தம்பிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம அவங்கள விட்டு பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களோட வருத்தம் நம்மளுக்கு சாபமாக மாறும். மற்றவங்களோட உணர்ச்சிகளை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். நம்ம ஆடம்பரமான விஷயங்களோ எதுவுமே செய்யாட்டி கூட ஒரு அன்பான வார்த்தைகளை கூட மற்றவங்களுக்கு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மனசுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.